அண்ணே வாங்கண்ணே, பாக்கியா இங்க வா, அண்ணா வந்திருக்காங்க பாரு, வாங்கண்ணே. பாப்பா உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? அர்ச்சனா பரவாயில்ல, உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்க மாமா, வாங்க. அண்ணே ஏன்னா அங்கேயே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க. அண்ணே உள்ள வாங்கண்ணே. உள்ள வாங்க மாமா. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா. உள்ள உடம்புக்கு முடியாம இருக்கிறான், வேடிக்கை பார்த்து வந்திருக்கிறிய. அர்ச்சனா வந்து என்கிட்ட சொல்லலைன்னா அவன் நிலைமை என்ன இருக்கும்? எனக்கு எதுனா வருமானம்? கையில் காசு இல்லை, பாக்கியத்துக்கிட்ட தான் இருக்கு. கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டா. கையால் ஆகாத புருஷனாவும் கையால் ஆகாத அப்பனாவும் இருந்தா நிலைமை எதுதான் தெரிஞ்சுக்க. பொண்டாட்டிக்கும் பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. செல்வத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா? நான் இருக்கேன். சரிண்ணே உள்ள வாங்கண்ணே. அன்னைக்கு சொன்னதுதான், உள்ள வர மாட்டேன். அண்ணே இது உங்க வீடுண்ணே, நீங்களா பார்த்து இவளுக்கு எழுதி வச்சதுண்ணே. இப்போ நீங்களே உள்ள வரலன்னு சொன்னா அது எப்படிண்ணே? அண்ணே பாக்கியம் என்ன பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிற? போய் அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உள்ள வாங்கன்னு கூப்பிடு. என்ன மாமா, இன்னும் உங்க கோவம் தீரலையா? உள்ள வாங்க மாமா. உன் புருஷன் பேச்ச கேட்டு இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறிய, ரொம்ப சந்தோஷம். ஆனா இவ்வளவு கல்லஞ்சக்காரியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன். செல்வம் உனக்கு எத்தனை 500 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். உன்னால ஒரு 500 ரூபாய் கொடுக்க கூட மனசு இல்லாம போச்சு இல்ல? உன் பிள்ளைகளுக்கு இப்படி நிலைமை என்ன பார்த்துட்டு சும்மா இருந்திருப்ப? மனுஷனா சுயநலம் இருக்க வேண்டியதான். அதுக்காக இப்படியா ஈவு இறக்கம் இல்லாம இருக்கிறது? இதே மாதிரி உங்களை யாருக்காவது இப்படி ஒரு நிலைமை என்ன செல்வம் பார்த்துட்டு சும்மாவா இருப்பான்? துடிச்சு போயிருக்க மாட்டான்? இப்ப கூட மாவு கலப்படம் பண்ண கேஸ்ல மாட்டிக்கிட்டு உன் புள்ள ஜெயில இருந்தானே, அரசியல்வாதியை பார்த்து அவனை வெளியே கூட்டி வந்து யாரு நினைச்ச? உன் புருஷன் நினைச்சியா? இல்ல, என் செல்வம் தான். இனிமேலாவது கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்க. செல்வம் என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லல? வைரஸ் காய்ச்சலா, டாக்டர் ஊசி போட்டிருக்காரு. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு மாமா. இந்த நிலைமையில என்னால் உதவி செய்ய முடியலன்னு நினச்சி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா. என்னப்பா நீங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, பாக்கியத்துக்கிட்ட கை நிறைய காசு இருக்கு, இருந்து என்ன பிரயோஜனம்? கேட்டால் தரமாட்டேங்கிறா. எங்கள் அண்ணன் மட்டும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை எனக்கு தோணாத எண்ணம் கூட என் மருமகளுக்கு தோணியிருக்கு. இந்த மகாலட்சுமி இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் வராதுப்பா. இந்தாங்க, இந்த மாத்திரை போட்டுக்கோங்க. அர்ச்சனா, காலையில் உங்கள் அப்பா வந்திருந்தாருமா. மாமாவா? என்ன சொன்னாரு? அதே இந்த காவியாவுக்கு நலுங்கு வச்சுருக்காங்களாம், அதுக்கு உங்கள் 2 பேரையும் நேராக பார்த்து அழைக்கணும்னு வந்திருந்தாரு. நான் நீங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறீங்கன்னு சொன்னேன். உனக்கு ஃபோன் பண்ணாரு, நீ செல்லை செட்டில் வச்சுட்டு போயிட்ட போல் இருக்கு. உங்ககிட்ட பேச முடியலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழித்து சம்மந்தியம்மா ஃபோன் பண்ணாங்க. ஏதோ சமையல்காரன் காசு கேட்டு பிரச்சனை பண்ணுறான்னு சொன்னாங்களாம். அவரும் போகணுன்னாரு. சரி நீங்கள் போங்க, அவங்க வந்தோன்னே நான் விவரத்தை சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டேன்ப்பா. சரி, நீ மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். பார்த்துக்கம்மா. அடுப்புல கஞ்சி வச்சிருக்கேன், நீ படு, ஆனதும் எழுப்புறேன். அர்ச்சனா, நாளைக்கு நலங்குக்கு வேற போகணும். இந்த நேரம் பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆமா, கல்யாணத்துக்கு மட்டும் ஏதாவது செஞ்சா போதுமா, இல்லை நாளைக்கு நலங்குக்கு போகும்போது ஏதாவது செய்யணுமா? போனதுன்னு செய்யறத பத்தி யோசிக்கணும். பேசாம படுத்து தூங்கு. என்ன அர்ச்சனா சொல்ற? நாம நலங்குக்கும் போவேனா, கல்யாணத்துக்கும் போவேனான்னு சொல்றேன். என்ன அர்ச்சனா சொல்ற? காவியா உன் தங்கச்சி, அவ விசேஷத்துக்கு போலன்னா நல்லா இருக்குமா? அவளோட விஷயத்துல தானே நமக்கு உண்டான மரியாதை நமக்கு கிடைக்கல. மரியாதை கிடைக்காத இடத்துக்கு நாம எதுக்கு போய் அவமானப்படணும்?
ஐயோ அர்ச்சனா, நீ இன்னும் பழசே மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க. அதான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. பத்திரிக்கையில் நம்ம பேரை போட்டிருக்காங்க, வீடு தேடி வேற வந்து கூப்பிட்ருக்காங்க. இப்போ வேற உங்கள் அப்பா வந்து நலங்க கூப்பிட்ருக்காரு. இதுக்கு மேலே உனக்கு என்ன மரியாதை வேணும்? அவங்கெல்லாம் முழு மனசோட கூப்பிடல. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசிடக்கூடாதுன்னு தான் பேருக்கு கூப்பிடுறாங்க. நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பா இருச்சுனா. இது தப்போ ரைட்டோ எனக்கு கவலை கிடையாது. உன்னை உதாசனப்படுத்தின யாரோட உறவும் எனக்கு தேவையில்லை. அது பெத்தவங்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி. இருந்தாலும் இந்த விஷயத்தில் உனக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு அர்ச்சனா. இந்த நலங்குக்கு நீ நாளைக்கு போகலன்னா எல்லாரும் என்ன தெரியுமா பேசுவாங்க? உன்னோட உன் தங்கச்சிக்கு நல்ல பெரிய இடத்துல நல்ல வசதியான மாப்பிள்ளை கிடச்சிருக்கு, அந்த பொறாமையில தான் நீ வராமல் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. உனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால நாளைக்கு நம்ம கண்டிப்பாக இந்த நலங்குக்கு போகிறோம், அவ்வளோதான். இப்ப அதான் முக்கியம். பேசாம படுத்து தூங்கு, அப்பதான் ஜுரம் குறையும். ஒருத்தவங்களை பிடிச்சா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறதும், பிடிக்கலன்னா காலில் தூக்கி போட்டு மதிக்கிறதும் உங்கள் அம்மாவோட குணம்னு சொல்லுவாங்க. நீ அதில் 2 மடங்கு இருக்க. அம்மாவோட குணம் பொண்ணுக்கு இல்லாம போயிடுமா? நீ பேசாம படு. படுன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். நீ செரியை பாக்குறத விட திலீப்பனை நேர்ல மீட் பண்ணி இனிமே பப்ளிக் பிளேஸ்ல என்ன பார்த்தா ஓவரா கேர் எடுக்கிறதோ எமோஷன் ஆகிறதோ வேண்டான்னு சொல்லிடு, சரியா? ஹலோ காவியா, வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். உங்கள்கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? ஆமா. சொல்லுங்க. ஃபோன்ல இல்ல, உங்களை நேர்ல பார்த்து பேசணும். அப்படியா? சரி, எங்க வரணும்? இப்போ வர முடியுமா? நம்ம யூசுவலா மீட் பண்ணுவோமே அந்த கார்டன் ரெஸ்டாரண்ட், அங்க. சரி, வந்துடுறேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து வேலை தான் இருக்கேன், அப்படியே வந்துடுறேன். சரி, ஓகே, பாய். பாய். செரி. ஹலோ. Hi darling. ஹாய். Are you busy? Office hourல டிஸ்டர்ப் பண்றேனா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. 2 பேரும் எங்கேயாச்சும் ஜாலியா வெளியே போலாமா? ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வரியா? இப்போ வா. I'm so sorry. Why baby? பெர்மிஷன் தர மாட்டாங்களா என்ன? No problem. Resign that job. Resign it. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதனால ஆல்ரெடி ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போட்டு இப்போதான் கிளம்பிட்டு இருக்கேன். What? கோவிலுக்கா? Oh my god. டிஸ்கோதேக், ரெஸ்டாரண்ட், கஃபேன்னு போற வயசானவங்க மாதிரி கோயிலுக்கு போறேன்னு சொல்ற? அது அம்மா ஏதோ நம்ம கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டாங்களாம். அது இன்னைக்கு நிறைவேற்றணுமா இல்லைன்னா தெய்வ குத்தம் ஆயிடுமா? அதனால நானும் இன்னைக்கு போய் ஆகணும். கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வெளியே போனா போச்சு. லுக் காவியா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் வெளியில போறோம், யார் இல்லைன்னு சொன்னா? பட் அதுக்கு முன்னாடி இந்த கோட்ஷிப் பீரியட்ல நம்ம 2 பேரும் ஜாலியா தனியா வெளியில போனா அது த்ரில்லிங்கா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். எனிவேஸ், நீ வேற என்ன சொன்ன? தெய்வ குத்தன் வேற சொல்லிட்ட, அப்புறம் என்ன? ஐம் சாரி செரி. ஓகே, நாட் a problem. You take care. என்ன, நான் போனை வச்சிட்டுமா? வச்சிடுங்க. வாட் காவியா, உன்னோட ஃபியான்சே இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னுடைய ஹஸ்பண்ட், போனை வச்சிட்டுமான்னு கேட்டா ஃபிளாட்டா வச்சிருங்கன்னு சொல்ற. வேற என்ன சொல்லணும்? வேற எதுவும் கொடுக்க மாட்டியா? எதுவும் இல்ல. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நீ வேணா கல்யாணத்துக்கு அப்புறமா கொடுத்துக்கோ, பட் ஐ கேன் வெயிட் so long. நான் உடனே கொடுத்துருவேன். Got it? சரி, ஓகே, பை. Take care. Bye bye. Hi viewers, welcome to your favorite show கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல்
ஹோட்டல் காமெடி. பொதுவா மனசுல சந்தோஷமும் பர்ஸ்ல பணமும் இருந்தா உடனே வெளியே கிளம்பிடுவோம். அப்படி நம்ம வெளியே போற இடங்கள் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பீச் இப்படி எல்லாம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ரெஸ்டாரண்ட். மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு வரவங்க குடும்பத்தோட இல்ல லவரோட வருவாங்க. இவங்க எங்க எப்படி போனாலும் ஏதாவது ஒரு காமெடி நடந்துட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், குழந்தைங்க வந்து அது வேணும் இது வேணும் நடம் பிடிப்பாங்க. பெத்தவங்க வந்து என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் பில் பே பண்ண முடியாம எப்படி நழுவி போலான்னு பாப்பாங்க. சிலர் நல்லா மாட்டிக்கிட்டு மாவாட்டுவாங்க. இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க. சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இல்ல இல்ல இருக்கீங்களா? இப்பதான் வந்தேன், உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி போதும். காஃபியா? பேரர் சார் சொல்லுங்க சார். 2 காஃபி. சரிங்க சார். ம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நேரில் பார்க்கணும்னு நீங்கள் ஃபோன் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கவ்யா. என்னோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஷேர் பண்ணிக்க முன்னாடிலாம் நான் உங்களை தான் கூப்பிடுவேன். ஆனால் இப்போ தான் நீங்கள் வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டீங்க. முன்ன மாதிரி நான் உங்களை கூப்பிட்டு பேசினா உங்கள் கல்யாணத்துக்கு இடைஞ்சலாயிருமேன்னு தான் நான் உங்களை சந்திக்கிறத அவாய்ட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. எதை பத்தி பேசணும்னு உங்களை வர சொன்னேனோ நீங்களும் அதை பத்தியே தான் சொல்றீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றீங்க கவ்யா? நீங்க என்ன மீட் பண்ணி பேசுறதுனால எங்களோட மேரேஜ் டிஸ்டர்ப் ஆயிடும்னு சொன்னீங்களே, இப்போ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இல்லை புரியல. நீங்க ரொம்ப நல்லவர். நீங்க நார்மலாவே ரொம்ப ஜோவியல் டைப். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் உங்க மேல ஆசைப்பட்ட போது நீங்க என் மேல ஆசைப்படல. நீங்க என் மேல ஆசைப்பட்ட போது என்னால உங்க மேல ஆசைப்பட முடியல. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். இதையெல்லாம் தாண்டி தான் இப்போ எனக்கு செரியோட ஒரு வாழ்க்கை அமைய போகுது. அதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே. இது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்ன? எனி ப்ராப்ளம்? இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. இனி எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். அன்னைக்கு என்னையும் செரியையும் ரெஸ்டாரண்ட்ல வச்சு மீட் பண்ணீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செரி கூட எனக்கு பிடிக்காத டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. நீங்க கூட என்ன கவ்யா மாறிட்டீங்களான்னு கேட்டீங்க. ஓ யா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சைனீஸ் ஃபுட் உனக்கு பிடிக்காது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. உன்னுடைய டேஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு. அவ்வளோ பழக்கமா? ஓ அப்படி நடந்து போச்சா? சாரி கவ்யா, நான் சும்மா யதார்த்தமாக தான் கேட்டேன். நீங்க யதார்த்தமா தான் கேட்டீங்க. ஆனா அது அவரோட மனசுல அப்படி ஒரு கேள்வியை உருவாக்கிடுச்சு. என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பப்ல ஒருத்தன் என்ன மோதிட்டான்னு நீங்க அவனை போட்டு அடிச்சீங்கல்ல, அதுக்கு ஏதாவது அவர் தப்பா எடுத்துக்கிட்டாரா? நானே டென்ஷன் ஆகல. அவர் என்ன அவர் பொண்டாட்டி மேல கை வச்ச மாதிரி டென்ஷன் ஆகுறாருன்னு என்ன கேட்டாரு. சாரி கவ்யா, இதெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எமோஷன் ஆயிட்டேன், கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோதான். மற்றபடி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் எதுவுமே செய்யல. எனக்கு உங்களை பத்தி தெரியும் திலீபன், ஆனா செரிக்கு தெரியாதே. அவர் எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவருக்குள்ள இப்படி ஒரு பொசசிவ்னஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அவருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு புரியல. அப்போ நம்மளோட கடந்த காலம் செரிக்கு தெரியாதா? இல்ல, நீங்க என் அண்ணனோட மேனேஜர், ஜஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க உண்மை என்னன்னு அவர்கிட்ட கொஞ்சம் ஓப்பனா சொல்லியிருக்கலாமே. இல்லைன்னா நான் மீட் பண்ணி அவர்கிட்ட உண்மையை சொல்லிடட்டுமா? இல்ல திலீபன், அது என் ஃபியூச்சரையே ஸ்பாயில் ஆக்கிடும்னு தான் அவர்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம மறைச்சிட்டேன். அதுவும் சரிதான். அப்போ இனிமே என்ன வெளியே எங்கேயாவது பார்த்தாலும்
நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற உரிமையில நாம பழக்கறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதை சொல்றதுக்கு தான் உங்களை இங்க வர சொன்னேன். ஐம் சாரி காவியா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடைஞ்சலை உண்டாக்கியிருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஐயோ சரி, ரொம்ப நல்லதாக போச்சு காவியா. நம்மளே அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி உண்மை என்னன்னு புரிய ஐயோ வச்சிருவோம். வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. இல்லை காவியா, நான் போனதான் தப்பாகும். நம்ம அவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ப்ளீஸ் திலீபன் புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏற்கனவே என்ன வெளியே கூப்பிட்டாரு. நான் அம்மா கூட கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 2 பேரையும் பார்த்தா தப்பா நினைச்சுப்பாரு. ப்ளீஸ் திலீபன் கிளம்புங்க.